வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய தமிழ் பொற்கால திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல், நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்க போனால் அந்த கன்னி என்னவானால், நான் காற்று வாங்க போனேன். படம் கலங்கரை விளக்கம். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். பாடலாசிரியர் வாலி. படம் வெளிவந்த ஆண்டு 1965. நடிகர்கள் எம்ஜிஆர், சரோஜா தேவி. இயக்குனர் கே. சங்கர். பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். 1965 ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற படம். படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் இனிமை. வாலியின் கவிதை வரிகளில், விஸ்வநாதனின் இன்னிசையில், டி.எம். சௌந்தரராஜனின் கணீர் குரலில் எம்ஜிஆர், சரோஜா தேவி இணைந்து நடித்திருப்பார்கள். இது ஒரு இனிமையான பாடல். கதை முன்னோட்டம். எம்ஜிஆர் வழக்கறிஞராக நடித்திருப்பார். அவர் நண்பர் மருத்துவரை சந்திக்க மாமல்லபுரம் வருவார். சாலையில் சரோஜா தேவி கலங்கரை விளக்கத்தை நோக்கி ஓடுகிறார். நான் நரசிம்மவல்லவனிடம் செல்கிறேன் என்று கூறி தற்கொலைக்கு முயல்வார். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று எம்ஜிஆர் புரிந்து கொள்வார். அவரை குணப்படுத்த எம்ஜிஆர் தன் மருத்துவ நண்பரின் உதவியை நாடுவார். சரோஜாதேவி வீட்டிலேயே தங்குவார். இதற்கிடையே சரோஜாதேவியின் சித்தப்பா நம்பியார் சரோஜாதேவியையும் அவரின் தந்தையையும் கொன்றுவிட்டு அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைப்பார். ஓரளவுக்கு குணமாகி வந்த சரோஜாதேவி தற்கொலை செய்து கொள்வார். அவர் தந்தையும் தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்து போகிறார்கள். சரோஜாதேவி போன்றே உள்ள இன்னொரு சரோஜாதேவியை சந்தித்த எம்ஜிஆர் அவரை திருமணம் செய்து கொள்கிறார். சரோஜாதேவியின் தற்கொலையும் அவர் தந்தையின் இறப்பின் உள்ள சதியை எம்ஜிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதே கதை. எல்லா பாடல்களும் இனிமை. நீங்களும் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னவானால். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்ன ஆனால். அந்த கவிதையை வாங்கி சென்ற அந்த கன்னி என்னவானால். என் உள்ளமென்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை, அவள் கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்ன ஆனால். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும், அவள் கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னவானால். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். வரிகளை பார்க்கலாம். என் உள்ளமென்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை, என் உள்ளத்தில் அவள் எப்பொழுதுமே உலவிக் கொண்டிருக்கிறாள். என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை, என்னுடைய பார்வை அவளுடைய பருவத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அவள் கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னவானால். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். தென்றல் நடை பழகும்போது விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும், அவள் கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னவானால். நல்ல
நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. நிலவு தூங்குகின்ற இரவு நேரத்தில் கூட அவள் நினைவுகள் தூங்குவதில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்க போனால் அந்த கன்னி என்ன ஆனால் அப்பொழுது மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல் இது. எல்லா இடங்களிலும் ஒலித்த பாடல். நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். வாலியின் வரிகள் அருமை, விஸ்வநாதனின் இசையும் அருமை. நன்றி, வணக்கம்.